திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு சம்மந்தமாக கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கு. இந்த லட்டுனுடைய கலப்பில் வந்து ஏதோ மிருகத்தன்மையான ஏதோ ஒரு கொழுப்பு வந்து கலக்கப்படுறதாக, மாட்டு கொழுப்பு வந்து கலக்கப்படுறதாக சொல்லப்படுது. இது வந்து வெறும் குற்றச்சாட்டு தான். இது வந்து விசாரித்து பார்த்தா தான், விசாரணையில் நம்ம வந்து விசாரிச்சுட்டு அவங்க வந்து சொல்லட்டும். அதுக்கப்புறமா இது வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன். தயவு செஞ்சு நீங்களும் அதை கொஞ்சம் நேரம் கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு விஷயம் புரியும். ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிட்றதே இல்லை. ஏன்னா எல்லாரும் இது பண்ணுறா செய்யறான்றதுனால, அதனால அந்த சரி நம்மளும் சாப்பிட்றதில்ல, அவ்வளோதான். என்ன பண்ணுறது, பகவான் பார்த்து பாருன்னு விட்டுடுறோம். ரீசெண்டாக கொஞ்சம் வருஷம் நாங்கள் சாப்பிட்றதில்ல. அதுக்கு முன்னாடி எல்லோரும் திருப்பதியிட விரும்பி எப்போ கொண்டு வருவாங்க, பிரசாதம்னு விரும்புவாங்க. இப்போ வந்து யாரும் அதை விரும்புறதில்ல. ஏதோ ஓவர் ஆயிடுச்சு பிரசாதம், அதனால யாரும் இப்போ விரும்புறதில்லை. இப்போ நிஜமா பொய்யான்னு தெரியாது. அபச்சாரம் தான், பாகவத அபச்சாரம் இதெல்லாம். எல்லாருக்கும் வந்து அந்த லட்டு போகிறது இல்லையா, அப்போ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கெடுதல், பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கெடுதல். நாளை கஷ்டப்படுவாங்க. இவங்க சொல்றது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கைப்பட்டு தான் அந்த லட்டை வந்து செய்கிறாங்க, அதனால் நாங்கள் லட்டை சாப்பிட்றதே விட்டுட்டோம் அப்படின்றாங்க. இவங்க எப்படி வந்து கோவிலுக்கு போவாங்க? ஒரு வேளை தூரமாக இருந்தால் வெளியூருக்கு போகணும் வரணும் அப்படின்னா எப்படி எல்லாரும் கைப்படாமல், எப்படி அந்த ஒரு வேளை பஸ்ஸில் போனாங்கன்னா எல்லாரும் கையும் கண்டிப்பாக படும். ஒரு பால் குடிக்கிறாங்க, ஏன்னா பாலே வந்து ரத்தத்தில் ஒரு பாதி தான் பால் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மற்றபடி எனக்கு அது தெரியாது அப்படின்னு. ஆனால் நெய் வந்து செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பால் இருந்து தான் நெய் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் இது வந்து ஏன் இந்த குற்றச்சாட்டு வந்து இந்த அளவுக்கு இது வந்து கொழுப்பு இருக்கா அப்படி இல்லையா அப்படிங்கிறதுலாம் வந்து விசாரணை அது அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய கடமை. கண்டிப்பாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அது தேவையில்லாமல் ஒரு வதந்தியாக கூட இருக்கலாம். எனக்கு என்னவோ அது மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, எல்லாரும் கைப்பட்டதுனால நாங்கள் வந்து லட்டை சாப்பிட்றதே விட்டுன்னு சொல்றீங்க. என்ன எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்? இப்போ எல்லாரும் கைப்படாமல் நீங்கள் எப்படி சோறு எப்படி சாப்பிடுவீங்க, குழம்பு எப்படி வைப்பீங்க, காய்கறிலாம் எப்படி சமைப்பாங்க? எல்லாம் ஒவ்வொரு விவசாயம் வந்து கஷ்டப்பட்டால் தான். நீங்கள் எத்தனை முறை நீங்கள் கழுவுனாலும் அவங்களோட வேர்வையும் ரத்தமும் சிந்தினது தான் நீங்கள் திங்கிற சாப்பாடும் காய்கறிகளும் பால் உட்பட நீங்கள் எந்த உணவுகள்லாம் வந்து சைவம் நினைச்சு சாப்பிட்டீங்களோ எல்லாத்துலேயும் எல்லாரோட கை கண்டிப்பாக படும். அதனால் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வந்து தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.